அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். முதல் தடவையாக ஒரு காணொலி ஒன்றை நம்முடைய வேண்டிய துப்பாக்கி நிலை காணப்படுகின்ற என்று சொன்னால், அண்மையில் எனக்கு இடம்பெற்ற ஒரு அச்சுறுத்தல், கொலை அச்சுறுத்தல், அதாவது தொலைபேசி ஊடாக இடம்பெற்ற கொலை அச்சுறுத்தல். இது சம்பந்தமான கொலை அச்சுறுத்தல் தொடர்பாக நான் போலீசிலும் முறைப்பாடு செய்துள்ளேன். அதே போன்று மனித உரிமை ஆணைக்குழுவிலையும் நான் இது சம்பந்தமான ஒரு முறைப்பாடு செய்துள்ளேன். என்னென்னு சொன்னால், இந்த கொலை அச்சுறுத்தல் எப்படி என்று சொன்னால், ஒரு பாடசாலை ஒன்றில் ஒரு பிரதம விருந்தினர்களாக சட்டவிரோத செயலில் ஈடுபடுகின்ற நபர்கள், குறிப்பாக கள்ளமண் மற்றும் போதைப்பொருள் விற்பனை செய்யும் நபர்களை பிரதம விருந்தினராக அதுக்கு அழைத்தது தொடர்பான ஒரு பதிவை நான் அந்த பதிவில் இந்த பாடசாலை குறித்த பாடசாலையில் குறித்த நபர்கள் விருந்தினராக கலந்து கொண்டாடுகின்ற எந்த ஒரு பேரும் பாவிக்கப்படவில்லை. அது ஒரு விடயம். ஆனால் அந்த அச்சுறுத்தல் மிக மோசமான அச்சுறுத்தலாக இருந்தது. நான் கடைசியில் அந்த அச்சுறுத்தல் ஆடியோ உங்களுக்கு தருவேன். நான் என்றால் அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆடியோ அந்த தொலைபேசி உரையாடலின் பின்னர் தான் எனக்கான வாரான ஒரு பாதுகாப்பு, எனது பாதுகாப்பு என்றால் ஒரு ஊடகவியலாளர் எந்த நேரத்திலும் எந்த டைமிலும், குறிப்பாக எந்த நேரங்களிலும், இரவுனாலும் சரி பகல்னாலும் சரி, குறித்த பிரதேசங்களில் பாதுகாப்பட்ட பிரதேசங்கள் செல்லும் போதும் ஏதாவது ஒன்று இடம்பெறலாம். அப்போது அந்த அந்த இடம்பெறுகின்ற விடயங்களை எவ்வாறு இது பண்ணுற ஒரு ரீதிக்காக என்னது பாதுகாப்பாக போலீசில் முறைப்பாடு செய்திருந்தேன். ஓகே, அது அடுத்த கட்டம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். முதலாவது என்னென்னு சொன்னால், இந்த பாடசாலையில் அதாவது ஒரு குறித்த நிகழ்வுக்கு எதுவும் இங்கே செய்ய போகின்ற, அதாவது குறித்த அதிபர்கள் சரி, ஆசிரியர்களும் சரி, இது சம்மந்தப்பட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். உங்களுக்கு போதிய அளவு எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கான பணத்தை நீங்கள் செலவு செய்து அந்த நிகழ்வை செய்யுங்கள். ஒரு சட்டவிரோதமான செயலில் ஈடுபடும் நபர்களிடம் பணத்தை பெற்று இந்த நிகழ்வை செய்யும் போது அந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஒன்று அவைகளுக்கான ஒரு மனதில் ஒரு தோற்றம் வரும். இந்த நபரை இப்படி விமர்சனம் செய்கின்ற வழியாக இந்த குறித்த நபர்கள் இவ்வாறு பாடசாலைக்கு செய்தால் நாங்களும் தொழில் செய்யலாம். என்னால் இந்த தொழில் அவர் தொழில் ஈடுபடுவதால் பாடசாலைக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கின்றார். இதே போன்று நாங்கள் அந்த உதவிகள் செய்யலாம். அங்கத்தான் நீங்கள் ஒரு பிள்ளைப்படுகின்றீர்கள். அந்த பாடசாலைகளுக்கும் சட்டவிரோதமான செயலில் ஈடுபட வேண்டும், அந்த மது போதையில் விற்பனை செய்ய வேண்டும்னு சொல்லி நீங்கள் தூண்டப்படுகின்றது ஒரு விஷயம். பாடசாலை கல்வி என்றது மிக முக்கியமானது. அது ஒரு பெரிய ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது அதையும் அதிகாரிகள் புரிந்து கொள்றீங்களா, ஆசிரியர் புரிந்து கொள்றீங்களா, அதிபர் புரிந்து கொள்றீங்களா, ஒன்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இது இந்த பாடசாலை மட்டுப்படியும் இல்லை. ஏன்னா நான் குறிப்பாக பாடசாலையிலே கல்விக்காக போராடும் ஒரு நபர் தான். எந்த விதத்திலும் எங்கும் எந்த பாடசாலையிலும் இடம்பெறுகின்ற தவறுகளை சுட்டிக்காட்டும் ஒரு நபர், அது ஒரு புறம் இருக்கட்டும். அதே போன்று அதிகாரிகளும் ஒரு நிகழ்வில் சட்டவிரோதமான ஒரு நபரை அழைத்து அவர் தருகின்ற பணத்துக்காக அவரை அழைத்து விருந்தினராக செய்யப்படுவது தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால், இப்படிப்பட்ட நபர்களால் அந்த நபர்களை நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. இதுதான் உண்மை. அதை விடுவோம், அந்த கட்டத்தை விடுவோம். ஆனால் ஒன்று, எனக்கு மிக மோசமான அச்சுறுத்தல் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த அச்சுறுத்தல் மிக பாரதூரமான அச்சுறுத்தல். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், என் மீது நீங்கள் ஒரு தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்றால், எனது பிள்ளைகளோ எனது மனைவியின் முன்போ அவைகளுடன் வரும்போதோ செல்லும் போதோ அந்த தாக்குதலை மேற்கொள்ளார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த பிரச்சனை தெரியக்கூடாது. ரோட்டில் ஏதோ ஒரு விதத்தில் என்னை தாக்க முற்பட்ட போது என்னை கொலை செய்த பிறகு அவர்களுக்கு முன்னால் அந்த கொலை இடம்பெறக்கூடாது. அது ஒன்று சொல்கிறேன். ரெண்டாவது, வீட்டுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலையும், வீட்டில் என்னை கொலை செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். என்றால் அவர்கள் முன் எனக்கு ஒரு தாக்குதலோ அல்லது கொலையோ இடம்பெறுவது அவர்களுக்கான மறக்க முடியாத சம்பவமாக மாறிவிடும் அவர்களுக்கு. என்ன சொன்னால், ஒன்று யோசிக்கணும். நாங்கள் எந்த நேரங்களிலும் இரவு பகலாக நாங்கள் சென்று செய்தி சேகரிக்க வேண்டிய நிலைமை. ஒன்று நினைக்கலாம், செய்தி சேகரிப்பில் எந்த ஒரு வருமானம் இல்லை. அதை ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளும். நாங்களும் ஒரு சமூக சேவையை தான் செய்து கொண்டிருக்கோம். முன்பொரு காலம் நாங்கள் அது ஒரு வாழ்வாரமாக பாவிச்சு நாங்கள் இப்போ அது வாழ்வாரமாக பாவிக்க முடியாது. அதை விடுவோம். ஆனாலும் ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்கின்றேன். எனது பிள்ளைகளுக்கு முன்பாக
என்னை தாக்க முயற்சி செய்ய வேண்டாம். நான் தனிமையில் செல்றது கூட நான் அந்த நேரங்களில் உங்கள் தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றால் அதான் எனக்கு என்றால் தாக்குதல் மேற்கொள்ளும்போது என்னை தயவு செய்து காயங்களுக்கு உட்படுத்தார்கள். ஒன்று தாக்குதல் மேற்கொள்ளும்போது என்னை இறக்கும்படி செய்கிறதை நீங்கள் இருக்கணும் என்றால் அதன் பின் தாக்குதலின் பின்னர் எனது மனைவியோ எனது பிள்ளைகளோ கஷ்டப்படக்கூடாது என் மீது. அதை ஒன்று தெளிவு அது அப்படியான செயலில் ஈடுபடுங்கள். ஆனால் இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதற்கு உடந்தையாக இருக்கின்றவர்கள் கொண்ட மனசில் நினைச்சு கொள்ளுங்கள். உங்கள் மனதில் அதில் ஒரு தாக்கமாக இருக்கும். என்றால் நாங்களும் ஒரு சட்டவிரோத செயற்பாடுகளில் செய்கின்ற நபர்களை ஊக்குவிக்கின்றோம். அவர்கள் பெறுகின்ற அற்ப சில ஆசைகளுக்காக அவர்களிடம் பெற்று அதை நாங்கள் ஊக்குவிக்கக்கூடாது. ஒரு விஷயம் அதைத்தான் நான் பாடசாலை மாணவர்களுக்கு இவ்வாறான போன்ற விஷயங்களை செய்யும்போது அதிபர்களோ ஆசிரியர்களோ கவனத்தில் கொள்ளுங்கள். பாடசாலைகளுக்கு அந்த மாணவர்களுக்கு இந்த நபர்கள் என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார்கள், எங்களை போன்று உழைத்து இவ்வாறான பாடசாலைகளுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அந்த பாடசாலை மாணவர்களுக்கு நாங்களும் ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டால் தான் இவ்வாறான உதவிகளை மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு பிம்பத்தை அவர்களுக்கு நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் தான் ஒன்று சொல்கிறேன். ஆனால் குறித்த நபர் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம். என்னால் எதுக்கும் நான் ஓயப்போவதில்லை. ஆனால் நான் தொடர்ச்சியாகவே சட்டவிரோத மணல் அகழ்வு, சட்டவிரோத போதைப்பொருள் இவ்வாறான செயற்பாடுகள் மற்ற கல்வி சமூகம் சம்பந்தமான நிறைய விடயங்களை நான் எழுதி கொண்டு வருவது அது வழக்கம். ஆனால் நிப்பாட்ட போகிறதும் இல்லை. நான் இதே போன்று தான் என் சமூக பணி தொடரும். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், என்னை அச்சுறுத்தும் போது எனது பிள்ளைகள் மீதோ எனது பிள்ளைகளுக்கு முன்பாகவோ அல்லது எனது மனைவிக்கு முன்பாகவோ வீடுகளில் வந்து நீங்கள் அச்சுறுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக எனக்கு பயமாகத்தான் இருக்கின்றது. நான் பயம் இல்லைன்னு சொல்லல, நான் பயமாகத்தான் இருக்குது. பின்னால் ஒரு வாகனம் வந்து கோனடிக்கும் போது எனக்கு பயம்தான். என்னால் அந்த வாகனம் யாருடையதாக இருக்கும். ஒரு டிப்பர் வரும்போது மிக அவதானமாக தான் மாறினான். என்றால் அந்த டிப்பர் யாருடைய டிப்பர் என்னத்துக்காக வருகின்றது, எதுக்காக வருகின்றது என்றால் மிக மோசமான இப்போ ஒரு கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாள்வெட்டு கலாச்சாரம், துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம், வாகனத்தில் விபத்தை ஏற்படுத்தி அது ஒரு விபத்தை ஏற்படுத்தும் ஒரு திட்டம், அதாவது வேற தாக்குதல் மேற்கொள்ளும் ஒரு திட்டமாகவே விபத்தின் மூலமாக ஏற்படுத்துகின்றார்கள். உண்மையில் அது பாரதூரமான விடயங்கள். உண்மையில் இவ்வாறான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் சட்டம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. இப்போ அந்த அரசாங்கத்தினூடாகவே நிறைய பிரச்சனைகள், ஊழல்கள், நிறைய பிரச்சனை இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அதாவது போதைப் பொருள், மணல் சடுதியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் மணல் ஓட்டங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது. தயவு செய்து அச்சுறுத்தல்களை கொஞ்சம் அவதானமாக, அந்த அச்சுறுத்தலிருந்து நாங்கள் அவதானமாக செல்ல வேண்டிய துப்பாக்கிகளை காணப்படுகின்றது. என்னென்னு சொன்னால் எனக்கு பயமுடன் நான் சொல்லவில்லை. நான் இந்த விஷயம் பயத்தால் கதைகள்னு நினைக்கக்கூடாது. ஆனால் பயம் இருக்குத்தான், இருந்தாலும் ஒரு தெளிவாக இந்த விடயங்களை வெளியில் கொண்டு வரணுன்றது தான் என்னோட செய்தி. இது சம்பந்தமான காணொலியை, அந்த ஓடியோவை நான் வெளியில் விடுவேன். அப்போது பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி. ஹலோ, எடுத்துருந்தீங்கண்ணா 3 மிஸ் கால் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் பார்க்கல. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஆறு சிவா எடுத்து சிவா. அண்ணா நீங்க இந்த அதை போட்டுங்க, ஜனாண்டு கீழே கொமெண்ட்ஸ் அடிச்சுக்கிறாங்கன்னா நீங்க என்ன வேணுமெண்ட் எடுத்துறீங்களோ? ஜனாண்டு கொமெண்ட் ஆறு எடுக்கிறது அதுல ஜனாண்டு கொமெண்ட்ஸ் அடிச்சுக்கிறாங்க. இல்ல என்ன இதாண்டு என்ன விளங்கல எனக்கு. நீங்க இல்ல உங்களுக்கு எனக்கு பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம நீங்க எங்களுக்கு பிரச்சனையே வாருங்க. கொமெண்ட்ல ஜனாண்டு அடிச்சுக்கிறீங்க. நீங்க நானும் அடிச்சிருக்கேன், நீங்க அடிச்சுக்கிறீங்க சரிதானே? நீங்க போட்டு நீங்க ஜனாண்டு அடிச்சுக்கிறீங்க. ஐயோ சரிதானே? நீங்க எழுதி போட்டு ஜனாண்டு கொமெண்ட்ஸ்ல வந்திருக்கு சரிதானே? நீங்க வடிவா பாருங்கண்ணா. நான் சொல்றேன் கேள்ற, நீ அடிச்சு ஒரு சில ஜனாண்டு அடிச்சு வச்சுக்கிற
பேர் அதுல வருமா இருந்தா உனக்கு கட்டாயம் காண்றது விழுப்பேன். எந்த பேர் அதுல வருமா இருந்தா உனக்கு அடிப்பேன். இல்ல அதுல நான் எந்த பேர் வந்தா உனக்கு அடிப்பேன். இன்றைக்கு அடிப்பேன் 7 மணி இப்ப அடிப்பேன் உனக்கு. சரிதானே சொல்றேன், நீ தான் சொல்றேன். மண்ட திறப்பன் எந்த பேர் அதுல இருந்தா மண்ட திறப்பன் உனக்கு. சரிதானே நான் பார்த்தோன்னா பாரன் அடிச்சு மண்ட திறப்பன். நீ ரெக்கார்ட் பண்ணானே இன்றைக்கு நாளைக்கு அடிப்பேன். எந்த பேர் ஜனான் இருக்காத நீ அடி ஜனா இல்ல அடிக்கல இல்லாடி உனக்கு அடிப்பேன். இல்ல சரிதானே சொல்ற கேள்றாமல் நீ பெருப்பு இல்ல எனக்கு உள்ள இருந்தா உனக்கு அடிப்பேன். இன்றைக்கு நாளைக்கு அடிப்பேன். பை அடிப்பேன் உனக்கு. சரியா பை சொல்லுங்க. நீ ரெக்கார்ட் பண்ணாலும் என்ன சரிதானே நீயும் கதைக்கே என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கு. சரியோ எனக்கும் போடையில முன்ன. சரிதானே உனக்கு புள்ளிகள் இருக்கு குடும்பம் இருக்கு நான் யோசிக்கிறேன். உன்னை பத்தியும் எனக்கு போடையிலும். கட்டத்துக்கு ஒரு கடைசி கட்டம் ஒரு மனுஷன் கடைசி கட்டத்துக்கு போயிட்டான் இதையும் செய்ய யோசிக்க மாட்டான். தெரியல நீ கொமன்ஸ்ல ஜனாண்டு வந்திருக்கு. நீதான் அடிச்சுக்கிற கொமன். எந்த பேர் வந்திருக்கு நான் இப்ப பொழுசுல எஞ்சி போடுறான். சரியோ பொழுசுல எஞ்சி போடுறான். ஆனா உண்டுக்கும் யோசிக்க மாட்டேன். உள்ள இருக்கிறதோ சாகுறத பத்தி யோசிக்க மாட்டேன். ஒருவன் கௌரவம் போனா சாகுறதையும் யோசிக்க மாட்டான். அது விளங்கினா சரி. நீ மரியாதை இல்ல உனக்கு மரியாதை இல்ல உனக்கும் மரியாதை இருந்தது மரியாதை இல்ல. சரிதானே கௌரவம் போயிட்டு எங்க புள்ளைல மரியாதை போனா அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இருக்கணும் தேவையில்லை தானே இதையும் செய்வான். சரி இல்ல நீங்க சரி மரியாதை போயிட்டா உயிர் தேவையில்ல. உனக்கு சொல்லி இருக்கு உனக்கு சொல்லி இருக்கிறான். சரியா கொல்லுவன். சரிதா நீ என்ன போட்டாலும் போடு. ஒரு கௌரவம் என்ற முக்கியம். சரியா உனக்கு சொல்லி இருக்கு. இந்த பேராதுல இருக்குமெண்டா ஜனாண்டு என்ன நடக்கிற பேர உனக்கு. சரியா நான் பேரும் சூஸ் பண்ணல. நான் அவ்வளவு நீ எந்த பேர் ஜனாண்டு இருக்கு. சரிதானே எங்க நிக்கிறேன்னு சொல்லு. எங்க நிக்கிறேன்னு சொல்லு. நீ எங்க நிக்கிற யார் போட்டது அது என்ன கேட்ட நான் என்ன செய்யறது. நான் போட்டிருக்க இல்ல நான் போட நீதான் போட்டிருக்க. நான் போட ஐடி வச்சு நீதான் போட்டு அடிச்சுக்கிற. சரிதானே ஐடி வச்சு நீதான் அடிச்சுக்கிற. நீங்க போடுறது இந்தியா போடுங்க. நீங்க நான் பொலிசுல எஞ்சி போட வேண்டிய தேவையில்லை எனக்கு. சரிதானே கௌரவமே போயிட்டான். பொலிசுல என்னத்துக்கு எஞ்சி போடுவான். பொலிசுல என்னத்துக்கு எஞ்சி போடுவான். பொலிசுல எஞ்சி போடுவான். கௌரவம் போனா அப்புறம் எஞ்சி போடுவான். என்னன்னு சொல்ல கௌரவம் போன அப்புறம் பொலிசுல என்ன எஞ்சி போடுவான். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.